எம்மகாலம் சரியான எம்மகாலம் இது. அது இல்ல இந்த பேத்தை வந்து கறிக்கிட்டா உதவும், குழம்புக்கு உதவும், பொரிக்க உதவும். மேல தோலை உரிக்கணும். உரிச்சிட்டா கோழிக்கறி மாதிரி தான் வரும். கோழிக்கு எலும்பு எதுவும் இருக்காது. அதனால எல்லா ஹோட்டல்லையும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க எடுக்கிறது வந்து பச்சை பச்சைன்னு தான் எடுப்போம். எடுத்து ஐஸ் அடிச்சு நாங்க வெளியில அனுப்புறோம். இந்த மீன் நல்ல விலையிலுக்கு போகும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த மீன் இது வந்து கோழிக்கறி தான், அசல் கோழிக்கறி தான். தோல் மண்டை மட்டும் தான் பார்க்க ஒரு மாதிரி தெரியும். மண்டையிலிருந்து இவ்வளவுக்கு நாங்க உரிச்சிருவோம். வெட்டி இப்படி உரிச்ச உடனே கோழிக்கறி மாதிரி வந்துடும். குருவி பெத்தைன்னா இதையுமே மண்டையை வெட்டணும். வெட்டிட்டு அப்படி தோலை கம்ப்ளீட்டா உரிக்கணும். உரிச்சிட்டா இதுவுமே வந்து தனி கோழிக்கறி மாதிரியே தான் வரும். ஆமா, நல்ல ருசியாவும் இருக்கும். அதனால வந்து மக்கள் எல்லா பேருமே எங்கள்கிட்ட வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்டையை வந்து முன்னையெல்லாம் நாங்க வந்து தண்ணியில போட்டுருவோம். இன்னைக்கு மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. அதனால வந்து இதுக்கு விலை கொடுத்து கேட்கறாங்க. நாங்க வந்து இதையும் மாசி பண்ணி அனுப்புறோம். வெட்டி மஞ்சப்பொடியும் போடுறோம், கருவாட்டுக்கும் போடுவோம், பச்சையிலையும் போட்டு நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால மக்கள் எல்லா மக்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. என்னது செவ்வளவு வாரத்துல மஞ்சள் நல்ல பிரிச்சு எடுத்து 11 இல்ல மஞ்சள் கிளி வேற இடம் தேவை இல்லையா? கிலோ நம்ம கணக்கா இல்ல அது அங்க அவரு தனியா ஆட்டுக்கறி 10 கிலோ இருக்கு. ஆட்டுக்கறி ஆமா 9 கிலோ இருக்கு. என்ன 9 கிலோ இருக்கு. கோழி 2.5 கிலோ. இந்த பஞ்சாயத்து நிறைய நடக்கலாம் கடற்கரையில எடுங்க. இது எடுத்தா தான் வந்து 18 கிலோ. நல்லா ஐஸ் போடுறது நல்லா கிளீன் ஆயிடு. அப்பதான் மீன் வந்து விரப்பாவே இருக்கும். ஐஸ் நல்லா அடிக்க மீன் நல்லா விரப்பா இருக்கும். அப்பதான் எல்லா மக்களும் பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இந்த முள்ளு குத்துனா சரியான கடுப்பு இருக்கும். விஷம் இந்த முள்ளு குத்துனா இதை நாங்க ரொம்ப கவனமாவே ஒடிப்போம். லேசா கை சரிவிட்டாலும் கைக்கு கடுப்பு தான் வரும். ஊசி தான் போடணும். நெஞ்சோலி வந்துடும், கம் கட்டுக்களை இது கட்டிக்கிறோம், நெறி கட்டிக்கிறோம். இந்த மீன் வந்து அவியலுக்கு ரொம்ப டேஸ்டா இருப்பான். முள்ளு செத்ததுனால கொஞ்சம் கடுப்பு கம்மியா இருக்கும். உசுரா இருந்துச்சுன்னா குத்திட்டு நம்ம கைக்கு முள்ள காணும். இந்த முள்ளு வந்து குத்துனா விஷ மாதிரியே தான் இருக்கும். கட்டுப்பு 3 முள்ளு இருக்கும். சைட்ல 2, முதுகுல 1. அந்த தூவி சொல்ல நெஞ்சோலி இருங்க.